தூத்துக்குடி மாவட்டம் கொம்மடிக்கோட்டை எனும் பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நிவாரணம் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு நியாயமான முறையிலே நிவாரணத் தொகையை கொடுக்க வேண்டும். 2940 கோடி ரூபாய் என்பது போதுமானது அல்ல என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. 2 முறை மத்திய அரசிலிருந்து அதிகாரிகள் வந்து வெள்ளச்சேதத்தை பார்த்து சென்ற பிறகும் கூட உண்மை நிலைக்கு ஏற்றவாறு தமிழக மக்களுக்கு உதவுவதற்கு மத்திய அரசுக்கு மனமில்லை என்று எண்ணும்போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகராட்சியிலும் ஏற்பட்டிருக்கின்ற சேதங்களை கணக்கிடும்போது இன்னும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் நிவாரணத் தொகை அவர்கள் கொடுக்க வேண்டும். இடைக்கால நிதி கூட அந்த 2940 கோடி ரூபாய்க்கு பிறகு ஒரு 3000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பல முறை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே எடுத்து கூறியும் அதற்கு மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை. இப்படி இருக்கும்போது நிவாரணத் தொகை மக்களை எப்படி முழுமையாக சென்றடையும்? எனவே மத்திய அரசு பாரபட்சமின்றி தமிழகத்துடைய வெள்ள சேதத்திற்கு ஏற்றவாறு நியாயமான முறையிலே மனிதாபிமான அடிப்படையிலும் சிந்தித்து செயல்பட்டு உண்மை நிலைக்கு ஏற்றவாறு மீண்டும் ஒரு இடைக்கால தொகையை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அஞ்சு சப்ஜெக்ட் எழுதி வச்சிருக்கேன், கொடுத்துடலாமா சார்? மணல் மாதா கோவில் சுற்றுலா தலமாக மாற்றக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். சடையநேரி கால்வாய் திட்டம், இதற்கு தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும். தாமிரபரணி ஆற்றிலிருந்து நேரடியாக சடையநேரி கால்வாய்க்கு தண்ணீர் வர சரியான கால்வாய் வசதி ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் இந்த கால்வாய் வழியாக தண்ணீர் புத்தன் தருவாய்க்கு வர அரசு தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். கன்னடியன் கால்வாய் திட்டம், சாத்தான்குளம் ராதாபுரம் தாலுகாக்களில் உள்ள வறண்ட பகுதிகளை வளமாக்க வேண்டுமென்றே நோக்கத்தின் நதிகள் இணைப்பு திட்டத்தின் கீழ் கடந்த ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட கன்னடியன் கால்வாய் விரிவாக்க திட்டமானது போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் பணிகள் நடைபெறாமல் முடங்கியிருக்கிறது. எனவே அதற்கு தக்க நிதி ஒதுக்கீடு செய்து இந்த கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி திசையன் விலை தேரி பகுதியில் தண்ணீர் தேக்கி இந்த பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.